குரு பகவான் கல்வி, செல்வம், பொருளாதாரம், புத்திர செல்வம் இப்படி 1000ற்கு மேலான விஷயத்திற்கு காரகம் வைக்கிறார். இதில் எதன் அடிப்படையில் யோகம் செய்வார் என்று சுய ஜாதகம் பார்த்து வயது தசாபுத்தி கணித்து பார்க்கும்போது தான் துல்லியமாக சொல்ல முடியும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, மேசராசியில் கடந்த ஒரு மாதத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தை பிறந்திருக்கும். அப்போ அந்த குழந்தை குருபலன் வந்துருச்சு. படிப்பில் ஆஹா, பொருளாதாரம் ஓஹோ, திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு பலன் சொன்னால் ஜோதிட நிகழ்ச்சி பார்க்கும் நேயர்களுக்கு ஒன்று வெறுப்பு வரும், இல்லைன்னா சிரிப்பு வரும். சரி, விஷயத்துக்கு வருவோம். மேசராசி பொது பலன் பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது? இப்போ மேசராசியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு குருவுக்கு கல்வி சிறப்படையும், தனநிலை உயரும், எடுக்கும் காரியத்தில் வெற்றி, விவசாயம் செழிக்கும், தொழில் விருத்தி பெறும், வாரிசு கிடைக்கும், கடன் நோய் வழக்கு தீரும், திருமணம் கைகூடும், தந்தை வழி ஆதாயம் கிடைக்கும், அரசு பணி உத்தியோகம் உண்டாகும், தொழில் விருத்தி ஏற்படும், அயல்நாடு சென்று படிக்கும் யோகம். இப்படி பல விஷயங்களை கூறலாம். இந்த குரு பயிற்சிக்கு இதெல்லாம் நடக்கும். சரிங்க, இதில் எந்த பலன் எப்போ எப்படி நடக்கும் என்று ரத்தின சுருக்கமாக சொல்லுறேன். அதன்படி பார்க்கும்போது தான் நம்ம துல்லியமாக இந்த ஜாதகத்தோட நல்ல பலனை நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, சுப நிலையில் இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தில் இந்த 2ல் குரு வரும்போது, உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா 12 ராசிகளை போலவே 12 லக்கணம் இருக்கும். இப்போ உதாரணம் மேஷ லக்கணம். இப்போ 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி சுக்கிர தசை ஓடும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 2ல் குரு வந்தால் அவங்களுக்கு தன வளர்ச்சி அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்க, அப்படியே ரிஷப லக்கணம்னு வச்சுக்கோம். அவங்களுக்கு 2ஆம் ஆதி தசை புதன் தசை. இந்த திசையோட காலகட்டங்களில் 2ல் குரு வரும்போது அவங்க நீட் தேர்வு எழுதினா 100% வெற்றி. அரசாங்கத்தில் குரூப் தேர்வு எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு வெற்றி ஏற்படும். இப்படி ஒவ்வொரு காரக நிலையை வச்சு தான் மிக துல்லியமாக சொல்லலாம். சரிங்க, இப்போ மேசத்துலேருந்து குரு 2க்கு வந்துட்டார். இப்போ 3ஆம் அதிபதி புத்தி ஓடுதுங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எடுக்கும் காரியத்தில் வெற்றி உண்டாகுங்க. சரிங்க, 4ஆம் அதியோட தசா புத்தி ஓடுதுங்க. அவங்களுக்கு தான் இப்போ தொழில் விருத்தி, விவசாயம் செழிக்கும், வீடு மனை யோகம் உண்டாகும். இப்படி பலவிதமான ஏற்ற பலனையும் கொடுக்கும். சரி, 5ஆம் ஆதி புத்தி ஓடக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுக்கு 100% வாரிசு உண்டாகும். இப்போ 6ஆம் இடத்தோட தசாபுத்தி ஓடுது. அவங்களுக்கு கடன் நோய் வழக்கு தீரும். இப்போ 7ஆம் இடத்தோட தசாபுத்தி ஓடுதுங்க. அந்த மனிதர்களுக்கு திருமணம் கைகூடும். இப்போ உதாரணம் 2ல் குரு வந்து 8ஆம் இடத்தோட தசாபுத்தி ஓடுது. அவங்களுக்கு இயல்பாகவே வாயால் பிரச்சனை ஏற்படும். நுணலும் தன் வாயாட்கெடுங்கிற மாதிரி அந்த நேர காலகட்டங்கள் வாக்கு விஷயத்தில் கவனம் தேவைங்க. இப்போ 9ஆம் அதிபதி புத்தி ஓடுது தசாபுத்தி. அப்போ என்ன நடக்கும்? தந்தை வழியால் பெரிய ஆதாயம் கிடைக்கும். இப்படி 10ஆம் ஆதியோட புத்தி ஓடுது அப்படின்னா அவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சூரியன் செவ்வாயோட அந்த ஆதிக்கம் ஏற்படும் நேரத்தில் 100% அரசு பணி கிடைக்கும். சரிங்க, புதன் குரு ஆதிபத்தியம் எடுத்து அந்த தொழில் நடத்துதுன்னா அவங்களுக்கு தொழில் விருத்தி மிக பிரபலமாக ஏற்படுது. 11ஆம் ஆதியோட தசாபுத்தி நடக்கும்போது அப்போ நம்ம செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். சரிங்க, 12ஆம் ஆதியோட தசாபுத்தி நடக்குது. அப்போ அயல்நாடு போகிற யோகம் கிடைக்கும். 12ஆம் ஆதியோட தசாபுத்தி நடக்கிற காலத்தில் கோச்சாரத்தில் 2ல் குரு வரும்போது 100% அயல்நாடு சென்று படிக்கும் யோகம் உண்டாகும். இப்படி தசாபுத்தியின் அடிப்படையில் பிரித்து பார்க்கும்போது துல்லியமான பலன் சொல்ல முடியும். மேசராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான நட்காலம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது இயன்றளவு அன்னதானம் செஞ்சால் போதும். சிறப்பு. அடுத்து ரிஷபராசிக்கு வருவோம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மனப்பக்குவம் கொடுக்கும் பயிற்சியாக அமையும். வெளிநாட்டு பயணம் வெற்றி தருங்க. அது படிக்கவா, வேலைக்கு செல்லவா, தொழில் செய்யவா அப்படின்னு தசாபுத்தி அடிப்படையிலாங்க முடிவு செய்ய முடியும். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொருத்தராக சொல்ல போனோம்னா இந்த நாள் பத்தாது. அதனால் நான் சுருக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு வெளிநாடு செய்ய வாய்ப்பு ஏற்படும். சரிங்க, திருமண வயசை ஒட்டியவர்களுக்கு திருமண முடிவு கைகூடும். அதே அமைப்பில் வாரிசு எதிர்பார்ப்பில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். இப்போ 6-8 தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் அவங்க ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. வண்டி வாகனத்தை செல்லும்போதும் கண்டிப்பாக கவனம் தேவை தான்.
ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிங்க மது மாது சூது போன்ற பழக்கங்கள் உள்ளவரை கூட ஒழுக்க சிலராக மாற்றுவது உறுதிங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு இந்த குரு ஜென்மராசியில் வந்திருக்கார். அதனால் 100% தனி மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கௌரவ புகழை அடைய வைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்க, உங்களுக்கு பரிகாரம் என்னங்க செய்யலாம்? ஆதரவற்ற குழந்தைகளுக்குங்க உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, இது மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்துங்க. அடுத்தது மிதுன ராசிக்கு போகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நேரம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு ஏற்படுத்துகிறார். இவங்களுக்கு மிதுன ராசிக்கு கரெக்டாக இவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு போயிருக்கார். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பணி முன்னேற்றம் கிடைக்கும். வீடு மாற்றம், வாகன மாற்றம் போன்ற சுப மாற்றமாக அமையும். மிதுன ராசிக்குங்க இந்த குரு 7ஆம் அதியாக திகழ்கிறார். பொதுவாக உபயராசிக்கு 7ஆம் ஆதி பாதகாதிபதி. பாதவாதியாகி 12ல் மறைவதனால பொதுவாக கெட்டவன் கெட்டிடமாக ராஜயோகம்பாங்க. உதாரணத்துக்கு 7-10க்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு 12ல் மறையினால ஏற்றமை ஒழிய எந்த வகையிலையும் பாதகம் கிடையாது. பொதுவாக சுருக்கமாக எடுத்தோம்னா 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவியை குறிக்கும். 10ஆம் இடம் மாமியார் இல்லைன்னா மாமியார் வழியை குறிக்கும். இவர்களால் தொடக்கம் கசப்பு மாதிரி தோன்றினாலும் இறுதி இனிப்பாக மாறும். இவர்களோட தொழில் வளர்ச்சிக்கும் வருவாய் வளர்ச்சிக்கும் அவர்கள் அணையப்புற விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் மாதிரி கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு ஏற்றம் மட்டும்தான் கிடைக்கும். பொதுவாங்க மிதுனராசிக்காரர்களுங்க இந்த வருடத்தில் கொஞ்சம் உடம்பு நேரத்தில் அக்கறை செலுத்தினா கண்டிப்பாக ஆனந்தத்தோடு வாழலாம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மொத்தத்தில் மிதுனராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல பயிற்சியாக இது அமைய போகுது. சரி, இதுக்கு பரிகாரம் என்னங்க? இது சிறப்பாக இன்னமும் மேன்மையாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பட்சம் திருமணம் செய்ய இருக்கோம் ஏழை எளியவருக்கு இயன்ற அளவு பொருளுதவி செய்யலாம். இது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம கடகராசிக்கு போவோம். கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி இயல்பாக லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானம் வருவதே லாபஸ்தானம் தான். எதுலேயுமே லாபம்தான். எல்லாம் நன்மைக்கே என்ற வாசகம் இப்போ உங்களுக்கு 100% பொருந்தும். உதாரணம், கடகராசிக்கு குரு பகவான் 6-9க்கு அதிபதி ஆகிறார். 6ஆம் இடம் என்னங்க தெரிஞ்சது தான். 6ஆம் இடங்கிறது பிரச்சனை. 9ஆம் இடங்கிறது அப்பாவை குறிக்கும். ஏன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியாரை கூட அங்கே தான் குறிக்கும். இப்போ உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, பொதுவாக ஒரு வாத்தியார் ஒரு மாணவர். இப்போ தொடக்க காலகட்டத்தில் இந்த வாத்தியார், இந்த குரு ஆரம்பித்த உடனே சொல்கிறேன், இப்போ இந்த வாத்தியார் இந்த மாணவர்களோட சுதந்திரத்தை கெடுப்பது மாதிரி ஒரு மாயத்தோற்றம் ஏற்படும். ஏன்னா அதிகமாக சனியார் ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாரு, அத்தனமும் படுத்துகிறாரு. அப்படிங்களுக்கு அந்த ஆசிரியர் மேலே ஒரு விதமான மாணவர்களுக்கு அழுத்தம் ஏற்படும். என்னடா இந்த வாத்தியார் ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாரா, ஒரு கணத்துக்கு மேலே போய் அட்டாக்கில் தான் போக மாட்டார்னு கூட தோணுங்க. ஆனால் இறுதி 6 மாத கால பின்பகுதியில் அவர் குருவாக தெரிய மாட்டாருங்க, கடவுளாக தெரிவார். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த கிரகத்தோட காரகத்தில் தொடக்கம் கசப்பு மாதிரி சொன்னாலும் இறுதியில் அது இனிப்பாக மாறும் என்பதை விட ஒரு சூட்சமத்தை தான் இப்போ நான் அதில் சொல்கிறேன். சரிங்க, அதுக்கு அடுத்து என்ன பலனுங்க? எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துக்கக்கூடிய கண்டிப்பாக இவர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன் 7ஆம் பார்வையால் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இந்த புத்திர ரீதியான ஒரு செல்வத்தை அவர் அளிப்பாருங்க. பிள்ளைகளால் எந்த ஒரு கவலை இருந்தாலும் அந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல அந்த குரு பார்க்குறாருங்க. அதே அமைப்பில் கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை இருக்குங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி ஏற்படுத்துவாருங்க. சின்ன வயசாக இருந்தால் ஒரு காது குத்து, அதே மாதிரி திருமண வயசு இருந்தால் அவங்களுக்கு திருமண யோகம், இது கண்டிப்பாக நடக்குங்க. குலதெய்வ அருள் இந்த நேரம் பரிபூரணமாக கிடைக்கும். திருமண வயதை ஒட்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். தம்பதியர்களுக்கு ஒற்றுமை கூடும். மொத்தத்தில் கடகத்துக்கு ஏற்றம்தான். பரிகாரம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க. இப்போ சிம்மராசியை பற்றி பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்களுக்கு தனவருவாய் கூடும், கடன் சுமை குறையும், வாகன யோகம் கிட்டும், பூமி யோகம் உண்டாகும், விட்டு போன உறவு தேடி வரும், பதவியில் ஏற்றம் ஏற்படும், தான் பார்த்து வந்த தொழில் பதவியை பிள்ளைகளை பார்க்க சொல்வது, நெடுநாளாக இழுத்து கொண்டிருக்கும் வழக்கு நல்ல முடிவு ஏற்படும். கடந்த சில மாதங்களாக உடலில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும்.
பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய காலம். அரசு வழி முயற்சி மேற்கொள்வோருக்கு ஜனன ஜாதகம் வலுப்பெறும் பட்சத்தில் அவங்க குரூப் தேர்வு, நீட் தேர்வு இவங்கள அருமையான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றம் தரும் காலம். சிம்ம ராசிக்கு மொத்தத்தில் 10ஆம் இட குரு முத்தான பலன் தரும் என்பதில் மாற்றமில்லை. இவங்களுக்கு பரிகாரமாக வறுமையில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களால் முடிந்த நோட்டு, பேனா, சீருடை போன்ற தானம் செய்வது மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து கன்னிராசி நேயர்களை பற்றி பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஆனந்தம் உண்டாகும். வெளிநாடு செல்ல தடையாக இருந்த சூழ்நிலை இனி மாறும். வெளிநாட்டு படிப்பு, வேலைவாய்ப்பு, சுயதொழில் அமைப்பு வெற்றி இதெல்லாம் அருமையாக கிட்டும். எடுக்கும் காரியம் வெற்றி தாங்க. தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம். அதே போல் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்கிற பாக்கியமும் ஏற்படும். மொத்தத்தில் தன வளர்ச்சி ஒரு பெரிய லெவலில் இதில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். சகோதர உறவு வலுப்பெறும். இல்லறத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலும். குழந்தைகளின் வாழ்க்கைக்கு தேவையானங்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் தோறும். சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். மொத்தத்திலங்க 9ஆம் இடத்துல உள்ள குரு நம்ம திட்டம் செய்யாத காரியம் கூட வெற்றியாகுங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் இந்த கன்னிராசினியர்களுக்கு. ஒரு பரிகாரமாக தந்தை, ஆசான் இவரோட ஆசையை பெறுவது சிறப்பு. இல்லை சிறு பிராணிகளுக்கு, பறவைகளுக்கு உணவிடுவதும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அடுத்து துலாம் ராசியை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு உள்ளதை வைத்து நல்லதை செய்யும் காலம் இது. தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் வேண்டாம். பேசுவது வெள்ளின்னா பேசாமல் இருப்பது தங்கம். இதை மனசில் பதித்துக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். நோய், கடன், வழக்கு போன்ற எதிர்மறை செயல்களெல்லாம் இதில் விளைகிறங்க. தாயோட ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். விவசாயம், நாட்கால் சிவராசி இவற்றில் பொருளாதாரம் மந்த நிலையை ஏற்படுத்தும். அதே சமயம் வெளிநாட்டு பயணம் 100% வெற்றி ஏற்படுத்தும். சகோதர உறவுகளோட இந்த நேர காலகட்டங்களில் ரொம்பவே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக கொடுக்குங்க. வண்டி வாகனங்களில் கூடுமான அளவுக்கு இரவு பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் துன்பம் நீங்கி இன்பமாக வாழ ஆசையை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அவ்வளோதாங்க. இவங்களுக்கு பரிகாரமாக மரஞ்செடி கொடிகளை வளர்ப்பது, இல்லை நீர் ஊற்றுவது, இல்லை அடுத்தவர்கள் வாங்கி தானம் கொடுப்பது, இந்த மாதிரியான சிறப்பு பலன் அவங்க வாழ்க்கையில் பெருத்த ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்தது பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு முயற்சியால் முன்னேற்றம் அடையும் காலம் இது. திருமணம் கைகூடும், சந்ததி விருத்தி ஏற்படும், தொட்டது தொடங்கும். உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாகாதிபதியாக இந்த குரு விளங்குறார். அதனால் தன பஞ்சமாகாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து தன்னோட சென்ம ராசியை பார்க்கறனால அவங்களுக்கு தன வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். புத்திரத்தால் யோகங்கள் ஏற்படும். மனைவியாலோ இல்லை கணவனாலோ அவங்களுக்கு பெருத்த ஏற்றம் கிடைக்கும். இது நாள் வரைங்க வாழ்வில் இருந்து வந்த பல இடையூறுகள் தீரும். சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி சகோதர உறவு பலப்படும். புதிய தொழில் முயற்சி அவங்களுக்கு அற்புதமான வெற்றி ஏற்படுத்தும். இப்போ கூட்டாக சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஏற்றமான காலம்தாங்க. அரசு வழி ஆதாயம் அற்புதமாக கிட்டும். அதே போல் மனயோகம், இடயோகம் போன்ற அற்புதமான யோகங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு காலம். மொத்தத்தில் 7ஆம் இட குரு ஏற்றம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவங்களுக்கு பரிகாரமாக பசுதானம் கொடுக்கலாம். முடியாதவங்க பசுவுக்கு அகத்திக்கீரை, தண்ணீர் கொடுப்பது இது ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ஏற்றம் தரும். வீடு மனை, பொன்பொருள் சேர்க்கை போன்ற சுப பலன் அற்புதமாக உண்டாகும். கடன் தீரும். சரிங்க, கடன் வாங்கினாலும் கூட அந்த நாணயம் செலுத்தக்கூடிய நல்ல அருமையான நிலை உண்டாகும்.
உடல் நலத்தில் அக்கறை வேண்டும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் வேண்டும். வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படும். விவசாயிகளுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, ஆடு மாடு கோழி வளர்க்குறவங்களுக்கு இது லாபம் ஏற்படும். தாய் வழி உறவுகளிடம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். மொத்தத்தில் தனுசு ராசிக்கு தரமான எதிர்காலம் உண்டு. அவங்க பரிகாரம் தாயிடம் ஆசி பெறுதல், தாயின் தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தல், இல்லது யானைக்கு கரும்பு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது சிறப்பு. அடுத்த மகர ராசிக்கு போவோம். மகர ராசி நேயர்களுக்கு மனையில் மங்கள ஓசை ஒலிக்கும். செல்வ நிலை உயரும். திருமண யோகம் கைகூடும். கடந்த சில மாதங்களாக புத்திரத்தால் அதிக கவலைப்பட்டு வந்த நீங்கள், ஒன்று வாரிசு இல்லைன்னு கவலை, ஒன்று வாரிசு வாழ்க்கை சரியில்லைன்னு கவலை. இப்படி கவலை பெற்றவருக்கு இந்த பயிற்சி சந்ததியால் மகிழ்ச்சி உண்டாக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். பிள்ளை வழியால் பெருமை சேரும். கல்வி சிறக்கும். சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு இது ஒரு ஏற்ற காலம். ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அயல் நாட்டில் வசிப்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பு அந்தஸ்து உயரும். சுயஜாதகத்தில் பலனை பார்த்து சரியான முடிவு எடுக்கும் பட்சத்தில் அதீத முன்னேற்றம் காணலாம். ஆக மொத்தம் 5ஆம் இட குரு அற்புத பலன் செய்யும். அவங்க பரிகாரமாக மலை வளத்தில் உள்ள சித்தர்கள் வழிபாடை செய்வது சிறப்பு. முடியாத பட்சம் குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிறது மேன்மையை தரும். அடுத்து கும்பராசியை பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசிக்கு அதிபதி 2-11க்கு அதிபதி குரு பகவான் தான். அவர் 4இல் அமர்வது தாயோட கனவை நனவாக்கக்கூடிய காலம். மேற்கல்வி சிறக்கும். தொழில்துறை மேன்மையடையும். விவசாயம் சிறப்பு தரும். கால்நடைகளால் லாபம் உண்டாகும். நகைக்கடை சவுளிக்கடை வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு நற்காலம்தான். சகோதர வழியில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்புங்க. மாணவ மாணவியர் விளையாட்டுத்துறையில் சாதனை படைப்பாங்க. வீடு சம்பந்தமாக மரணம் தீட்டுறது, அதை அழகுபடுத்துறது போன்ற சுப செலவுகள் இந்த கும்பராசினியர்களுக்கு உருவாகும். வாகன யோகமும் ஏற்படும். ஆக மொத்தம் திருப்பங்கள் உண்டாகி விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது இந்த கும்பராசிக்கு. இவங்கள் பரிகாரமாக இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது, அங்கே வருபவர்களுக்கு உணவு தானம் அளிப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அடுத்தது மீனராசிக்கு போகிறோம். மீனராசினியர்களுக்கு தைரியம் பிறக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். பூமி யோகம், கட்டிட யோகம் இதில் அற்புதமான அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இழந்த ராஜ்யத்தை அடையக்கூடிய ஒரு காலம் உண்டாகும். அரசு வழியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும். தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும். திருமண வயதை ஒட்டி உள்ளவர்களுக்கு திருமண முடிவு ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும். உணவு சார்ந்த குளிர்பான தொழில், கடல் தொழில், விவசாயம், பணப்பயிர்கள் போன்ற செயல்களில் ஒரு உச்சபட்சமான ஏற்றம் காணப்படும். சகோதர வழியில் அனுசரிப்பது பெருத்த சிறப்புங்க. அப்பப்போ கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படும். அதுக்கு தியானம், யோகா இந்த மாதிரியான பயிற்சியை எடுத்துக்கோங்க. உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடு தேவை. அன்றாடம் உடற்பயிற்சி, நடற்பயிற்சி இதை அவசியப்படுத்திக்கங்க. ஆக மொத்தம் மீனராசினியர்கள் பிறருக்கு தானம் செய்வதால் வானுயர் புகழ் ஏற்படும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. இவங்க பரிகாரமாக தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் இவை அமைத்து கொடுப்பது சிறப்புங்க. அப்படி முடியாத பட்சம் இருக்கவங்க இந்த கோவில் குளம் குட்டைகளில் வளரக்கூடிய நீர்வாழ் உயிரினங்களுக்கு அவல் பொறி வாங்கி கொடுப்பது சிறப்புங்க. சிறப்பு. நன்றி.